vanibalajhc சேனலுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளும் பார்க்க போகிறது ஆந்திரா கிரவுண்ட் பொடி. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் கிரவுண்ட் நட்ஸ் எடுத்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதோட ஸ்கின் வந்து எடுத்தாச்சு. இது ரொம்ப ஃபுல்லாக வந்து ஸ்கின் எடுக்க வேண்டாம், கொஞ்சம் எடுத்தவே போதுமோ. ஃபுல்லாக எடுத்து அதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே போகுமோ, அதுக்காண்டி நான் வந்து லைட்டாக தான் எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா சால்ட்டு 2 பூண்டு வந்து ஃபுல்லாக வந்து போட்டாச்சு. பெரிய பூண்டு எடுத்தாச்சு, அதோட ஸ்கின் வந்து எடுங்க. கொஞ்சமோட புளி, 1/2 கிலோ வந்து நான் வந்து கிரவுண்ட் நட்ஸ் எடுத்தாச்சு. அதுக்கு வந்து ஒரு 7 மிளகா. இந்த மிளகா வந்து லைட்டாக வந்து ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய் போட்டுட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. கருவேப்பிலை நீங்கள் வந்து எவ்வளோ வந்து சேர்த்தவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ. இந்த கருவேப்பிலை கூட வந்து நான் வந்து கொஞ்சமோட எண்ணெய் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி வச்சுட்டாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகமும், இந்த ஜீரகம் கூட நான் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து மிக்ஸியில் போட போகிறேன். ஃபஸ்ட் வந்து கருவேப்பிலை, ஜீரகமு, ரெட் சில்லி, சால்ட்டு, கிரவுண்ட் நட்ஸு, இதெல்லாம் போட்டுட்டு மிக்ஸியில் போடுங்க. ஒரு 2-3 டைம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து புளி பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து அந்த பவுடர் நைஸாக அரைச்சிட்டு அப்புறமா தான் நீங்கள் வந்து புளி வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. புளி சேர்த்துட்டு அப்புறமா லைட்டாக அவ்வளோதான். ஆந்திரா கிரவுண்ட் நட்ஸ் பொடி மிக்சியில் இருந்து நல்லா அரைச்சிட்டு அப்புறமா பாருங்கள் ரெடி ஆகிட்டாச்சு. இது வந்து நல்லா சுட சுட ரைஸில் வந்து இந்த பொடி வச்சுட்டு நெய் வச்சுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமோ. பப்புக்கு, சாம்பாருக்கு, உப்புமாக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குமோ. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். வணக்கம்.